அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் அமர்ந்து ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கானக பாதை காடும் மழையும் காரிருளே சூழ்ந்திடினும் மேக ஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்வாய் என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாதை காடும் மழையும் காரிருளே சூழ்ந்திடினும் கனக பாதை காடும் மழையும் காரிருளே சூழ்ந்திடினும் மேக ஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவார். மேக ஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரிலே காத்திடுவார். பரமகானா விரைந்து சேவார் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவார். பரமகானா விரைந்து சேவார் பரமனோடென்று வாழ்ந்திடுவார். பாவ வாழ்வை வெறுத்தே இயேசுவின் பின்னே நடந்தே பாவ வாழ்வை வெறுத்தே இயேசுவின் பின்னே நடந்தே தூய பஸ்தா நீ புசித்தே தேவ பலனால் முன் செல்லுவார். தூய பஸ்தா நீ புசித்தே தேவ பலனால் முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே ஆரில் இயேசு காத்திடுவார். பரமகானா விரைந்து சேர்வார் பரமனோடென்று வாழ்ந்திடுவார். பரமகானா கடலை பாரும் இரண்டாய் பிளக்கும் கூட்டமாய் சென்றே கடப்பார். கடலை பாரும் இரண்டாய் பிளக்கும் கூட்டமாய் சென்றே கடப்பார். சத்ரு சேனை மூழ்கி மாடும் ஜெயம் சிறந்தே முன் செல்லுவார். சத்ரு சேனை மூழ்கி மாடும் ஜெயம் சிறந்தே முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானா விரைந்து சேவார் பரமனோடென்று வாழ்ந்திடுவார். பரமகானா விரைந்து சேர்வார் பரமனோடென்று வாழ்ந்திடுவார். புரிந்த ஏனி மண்ணீரூற்றும் காணுவாய் பேரில் சமரம். புரிந்த ஏனி கண்ணீரூற்றும் காணுவாய் பேரில் சமரம். கண்மலை தாகம் தீர்த்து மண்ணரிசித்து முன் செல்லுவார். கண்மலையின் தாகம் தீர்த்து மண்ணரிசித்து முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே ஆரில் இயேசு காத்திடுவார். பரமகானா விரைந்து சேவார் பரமனோடென்று வாழ்ந்திடுவார். பரமகானா விரைந்து சேர்வார் பரமனோடென்று வாழ்ந்திடுவார். வசந்தமான உன்னை கலக்கும் கஷ்டத்தால் உன் கண் சொரியும். வசந்தமான உன்னை கலக்கும் கஷ்டத்தால் உன் கண் சொரியும். பின் திரும்பி சோர்ந்திடாதே நன்மை அருள்வார் முன் செல்லுவார். பின் திரும்பி சோர்ந்திடாதே நன்மை அருள்வார் முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே ஆரில் இயேசு காத்திடுவார். பரமகானா விரைந்து சேர்வார் பரமனோடென்று வாழ்ந்திடுவார்.
பரமக்கானான் விரைந்து சேர்வார். பரமனோடென்று வாழ்ந்திடுவார். கொடுமை யுத்தம் உன்னை மடக்கும், கோரையோர்தான் வந்தெதிர்க்கோ. கொடுமை யுத்தம் உன்னை மடக்கும், கோரையோர்தான் வந்தெதிர்க்கும். தாங்கும் கர்த்தர் ஓங்கும் கையால் தூக்கி சுமப்பார் முன் செல்லுவார். தாங்கும் கர்த்தர் ஓங்கும் கையால் தூக்கி சுமப்பார் முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே, பாரிலே காத்திடுவார். காணான் விரைந்து சேர்வார். பரமனோடென்று வாழ்ந்திடுவார். பரமக்கானான் விரைந்து சேர்வார். பரமனோடென்று வாழ்ந்திடுவார். ஒரு கனிகள் காணான் சிறப்பே, பாலும் தேனும் ஓடிடுதே. ஒரு கனிகள் காணான் சிறப்பே, பாலும் தேனும் ஓடிடுதே. இந்த காணான் கால் மிதித்தே சொந்தமடைய முன் செல்லுவோம். இந்த காணான் கால் மிதித்தே சொந்தமடைய முன் செல்லுவோம். பயப்படாதே கலங்கிடாதே, பரமக்கானான் விரைந்து சேர்வார். பரமனோடென்று வாழ்ந்திடுவார். பரமக்கானான் விரைந்து சேர்வார். வாழ்ந்திடுவார். கனக பாதை காடும் மழையும், அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவார். மேகஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே, மாறிலேசு காத்திடுவார். பரமக்கானான் விரைந்து சேர்வார். பரமனோடென்று வாழ்ந்திடுவார். பரமக்கானான் விரைந்து சேர்வார். பரமனோடென்று வாழ்ந்திடுவார். அல்லேலூயா. கனக பாதை காடும் மழையும், கார் இருளை சூழ்ந்திடினும், மேகஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவாய். முன்னோக்கி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அருந்த கொடியை போல் இருந்த நம்மை செடியோடு இணைத்து நம்மை கனி கொடுக்க வைத்த தெய்வம் அவர். கண்ணீரிலே மூழ்கி வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை களிப்பாக மாற்றி இன்றைக்கு நேர்த்தியாய் நம்மை வாழ வைத்து வருகிறார். இப்படிப்பட்ட மேலான நாமத்துக்கு சொந்தக்காரரை நாம் உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். கரங்களை தட்டி பாடி அவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. மருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி
மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அறுத்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அறுத்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். பாலைவனம் போல இருக்கிற வாழ்க்கையை கூட அது சோலையா மாற்றி ஆசீர்வதிக்க பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. வறண்ட நிலத்தை போல இந்த ஆலயத்துக்குள்ள முதல்ல ஆண்டவர் தேடி வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வர 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 வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்தான். அதை போல வர 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 நாம் வயல்வெளியாக மாறுவோம். வறண்ட நிலமாக இருக்கலாம், ஆனால் சீக்கிரத்தில் வயல்வெளியாக மாற்றி வாழ வைக்கிறவர். பச்சையான ஒளிவ மரத்தை போல, ஆசீர்வாதமான ஒளிவ மரத்தை போல கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இப்படிப்பட்ட விதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்ட நாமத்தை, ஆசீர்வதிக்கிற நாமத்தை நாம் ஒருமித்து உயர்த்துவோமாக. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை
என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. எல்லாரும் சேர்ந்த ஆண்டவர் சமூகத்தில் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் ஒருவரை மட்டுமே ஆராதிப்பேன். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மட்டுமே நான் ஆராதிப்பேன். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மட்டுமே நான் ஆராதிப்பேன். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மட்டுமே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் பாடி உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். நன்றி. உம்மை ஆராதிப்பேன், நான் உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நீர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தி. சொல்லி அழைத்தவர் நீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. மீண்டும் ஒரு முறை. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. அம்மே எத்தனை பேர் உடனே சொல்ல முடியும்? சேர்த்துக் கொள்ள
வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல தீர்மானத்தோடு கூட, நல்ல தீர்மானத்தோடு கூட, நல்ல அறிக்கையோடு கூட, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே, உம்மை மட்டுமே, உம்மை மட்டுமே நான் ஆராதிப்பேன். நீர் ஒருவர் மாத்திரமே, நீர் ஒருவர் மாத்திரமே கர்த்தர், நீர் ஒருவர் மாத்திரமே வானத்தை பூமி அண்ட சராச்சரங்களை படைத்த கர்த்தர், நீர் ஒருவர் மாத்திரமே, ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை, உமக்கு நிகர் ஒருவருமே இல்லை ஆண்டவரே. ஓரி கரமதனவரமா பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவே. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. அன்பு தேவ ஜனமே, உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர், அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் இருக்கும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு அழிவே இல்லை. மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், அவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர். அவருக்கு மரணமே இல்லை, அவருக்கு மரணமே இல்லை, அவருக்கு அழிவே இல்லை. ஆபிரகாம் மரித்து போனாலும் ஆபிரகாமின் தேவன் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறார். முற்பிதாக்கள் மரித்து போனாலும் முற்பிதாக்களின் தேவன் உயிரோடே இருக்கிறார். அவருக்கு இனி ஒரு மரணம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர் அவர். எல்லா சத்துருவின் சகல கிரிகளை வென்று அவர் ஒருவரே கர்த்தர் என்ற நிலையிலே உயர்ந்திருக்கிறவர், உயர்ந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. இந்த வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர். எல்லாரும் சேர்ந்து என் இருதயம் சொல்லட்டும், நம்முடைய நாவு சொல்லட்டும், நம்முடைய சுவாசம் சொல்லட்டும், நீர் ஒருவரை ஆண்டவர் என்று. நம்முடைய சுவாசம் சொல்லட்டும், நீர் ஒருவரை ஆண்டவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. இதை சொல்ல சொல்ல ஒரு பலன் வருது பாருங்க, ஒரு பலன் கிடைக்குது பத்தீங்களா?
அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சொல்ல சொல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சொல்ல சொல்ல நம்முடைய ஆவியில ஒரு பலன், நம்முடைய ஆத்துமாவில ஒரு பலன், சரீரத்துல ஒரு பலன், எப்படிப்பட்ட பலகீனமா இருந்தாலும் அவர் நாமத்தை சொல்ல சொல்ல ஒரு பலன் வருகிறது அல்லவா? அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஒரு பலன் வருகிறது அல்லவா? அவருடைய நாமத்துக்கு அவ்வளவு விசேஷம் உண்டு. அவருடைய உயிர்த்தெழுந்த நாமத்துக்கு அவ்வளவு விசேஷம் உண்டு. இதோ அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது. உயிர்த்தெழுதலை குறித்து சொல்ல சொல்ல ஒரு புது கிருபை வரும். உயிர்த்தெழுதலை தியானிக்க தியானிக்க ஒரு புது பலன் வரும். உயிர்த்தெழுதலை சொல்ல சொல்ல நம்முடைய ஆத்துமா பலனடையும். அன்பு தேவ ஜனமே, அவர் உயிரோடு எழுந்தவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு எழுந்தவர். உயிரோடு எழுந்தவரை உயிருள்ளவராகவே நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓஷாரபா ஓசானா 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 ராஜனுக்கே ஓசானா 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 ராஜனுக்கே உயர்த்திடுவோ எல்லாரும் சேர்ந்து உடன் உம்மை உயர்த்திடுவோ துதி நிறைவுடன் துயர்ந்தழுவி ஓசன்னா ராஜனே Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name with a heart full of pride. Lord, we lift up Hosanna in the highest. அப்படியே நம்ம உயர்த்துவோமாக, அவர் ஒருவருக்கே உயர்த்துவோம். மகிமை ராஜராஜனே, அவர் ஒருவருக்கே மகிமை. மகிமை ராஜனுக்கே எல்லாம் சேர்ந்து உம்மை உயர்த்திடுவோ நீரைவுட கர்த்தரே நீ உயர்த்திடுவே ஓசன்னா ராஜனே. Glory, glory, glory to the King of Kings. சொல்வோமா எல்லாரும் பார்த்து அவர் ஒருவருக்கு glory to the Lord, we lift down your name with a heart full of pride.
exalt, O Lord our God. Glory to the King of Kings. Glory to the King of Kings. அப்படி கரங்களை உயர்த்தி உம்மை உயர்த்தீரோ. Hallelujah. Hallelujah. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அப்படி நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இடைவிடாத துதியும் இடைவிடாத நன்றியும் இடைவிடாத புகழ்ச்சியும் அவர் ஒருவருக்கு மட்டும்தான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் இசையா நன்றி நன்றி இடைவிடான் உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஐயா இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே எஸ்ஐயாவியா ரிகாத்தா ஷரபா அன்பர் இயேசுராஜனுக்கு எஸ்ஐயா எல்லாரும் சேர்ந்து உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே, உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே, ஆட்கொண்டு என்னை நடத்து. நீரப்பு ஆட்கொண்டு ஆராதனை
அர்ப்பணித்து உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலையே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேல் முதலாவது நம்மை தான் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும். எனவே ஆண்டவரே, உமக்கு உகந்த தூய பலியாக என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என்னையே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். சுகந்த வாசனையாக என்னை ஏற்றுக்கொள்ளும். என் வாழ்க்கை உமக்கு சுகந்த வாசனையாய் இருக்கட்டும். என் ஜீவியம் உமக்கு சுகந்த வாசனையாய் இருக்கட்டும். என் ஜீவியம் உமக்கு சுகந்த வாசனையாய் இருக்கட்டும். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும். உங்க கரத்தில் என்னை முற்று ஒப்பு கொடுக்கிறேன். உங்க கரத்தில் என்னை முற்று ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக உம்முடைய கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய தேவன் எங்களை நீர் அங்கீகரிப்பீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. உங்க கரத்தில் எங்களை முழுவதும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசிக்கப்பட்டதான அந்த வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம், பிரைஸ் தி லார்ட். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை அந்த முதல் வசனம் 2வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, வாசிக்கலாமா? சகோதரரே, நடக்கும் காலங்களையும் இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. இந்த வசனம் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவருடைய வருகையை குறித்து இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனால், முந்தின அதிகாரத்தில் கடைசியாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கேயும் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்பதை 4ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரத்திலும் அவர் வருவார் என்று சொல்லிவிட்டு, அப்படியானால் அவர் வருகிற வருகையிலே சபை எந்த நிலையில் இருக்க வேண்டும், அவர் வருகையை எதிர்நோக்கி இருக்க வேண்டுமானால், அவர் வருகையை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் என்று சொன்னால், எப்படிப்பட்ட நிலையிலே நாம் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதிலே நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவர் வருகிறது உண்மைதான். சில பேர் கூட வேடிக்கையாக சொல்லுவாங்க, வெளியில் இருக்க கூட சொல்லுவாங்க, வர்றார் 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 வர்றார், நீங்கள் 2000 வருஷமாக சொல்லிகிட்டே தான் இருக்கிறீங்க, அவர் வந்த பாடு இல்லை, அவர் வரவே இல்லை, கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கூட ஒரு கூட்டம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிங்கள், அவர் என்னைக்குமே பொய் சொல்லுவதில்லை. அவர் பொய் சொல்லாத தேவன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுவோம். அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால நிச்சயமாகவே அவர் பொய் சொல்ல மாட்டார். ஆபிரகாமுக்கு எதை சொன்னாரோ அதை ஆபிரகாமுக்கு அதை நிறைவேற்றியே முடித்தார். யாக்கோபுக்கு எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றியே முடித்தார். யோசேப்புக்கு எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றியே முடித்தார்.
அப்போஸ்தலர்களுக்கு எதை சொன்னாரோ அதை அவர் நிறைவேற்றியே முடித்தார். யாருக்கெல்லாம் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அது மாத்திரமில்லாமல் ஒன்றுமில்லாமையில் கிடந்த எங்களை கண்டுபிடித்து, புழுதியிலும் குப்பையிலும் கிடந்த எங்களை அழைத்து ரட்சித்து, எங்களுக்கும் அவருடைய நாமத்தை சொல்லி, உன்னை இவ்வளவாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி அழைத்தார். அதையும் செய்தார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்குள் வந்ததை நிமித்தம் கர்த்தர் தந்த மேன்மை, கர்த்தர் தந்த உயர்வு, கர்த்தர் தந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் வருகிறவர்கள் ஒரு நாளும் அவர்கள் சளைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். ஒருவேளை இன்னைக்கு குறைவாக இருந்தாலும் தேவ சித்தம் வரும்போது நிச்சயமாக அவருடைய உயர்வை ஒருவராலும் தடுக்க முடியாது. விசுவாசிக்கிறீர்களா? ஒருவேளை நம்பிக்கை இழந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். தேவன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். விசுவாச பிள்ளைகளே, திடன் கொள்ளுங்கள், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்படிதான் இங்கே வசனம் சொல்லுகிறது. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு உண்மையுள்ள கடவுள். உண்மையுள்ள கடவுள். அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்ல மாட்டார். எனவேதான் அவர் வருகை என்பது பொய் அல்ல, அது நிஜம். எனவே அப்ப அவருடைய வருகை வரப்போகிறதுங்கிறத 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரத்திலும் அவருடைய வருகை திருடன் வருகிற விதமாய் வரப்போகிறது என்பதை சொல்லுகிறது. அப்படி திருடன் வருகிற விதமாய் வருகிறபடினால் சபை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இந்த வேத பகுதியை 14ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோம். மேற்கொள் இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே கேட்ட ஞாபகம் உங்களுக்கு இருக்குதா? எங்கே கேட்டிருக்கிறோம்? நம்ம வாசித்த வேத பகுதி திருவிருந்து முடிந்த பிறகு நமக்கு இந்த வசனத்தோடு தான் நான் வாசித்து உங்களை அனுப்புவது வழக்கம். இன்றைக்கி அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஒருவேளை இது வரைக்கும் எந்த பகுதியை வாசிக்கிறாருன்னே தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு தான் இன்றைக்கி கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதி தான் வாசிக்கிறோம். இப்பொழுது வாசிப்போம். அப்போ அவருடைய ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து இருக்கிறவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது சொல்லப்பட்டிருக்கு, திடன் அற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். அல்லேலூயா. இவைகள் எல்லாமே, இந்த 3 விஷயமே நம்ம கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போக வேண்டியது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இந்த 3 விஷயமே நம்ம கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போக வேண்டியது. ஆண்டவருடைய வருகையில் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குவோம். நாம் ஆண்டவருடைய வருகைக்கு போகணும் போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறது, இன்னும் நாமே நிறைவு பெறாமல் இருக்கிறோம் நினைக்காம, நாம் நிறைவு பெற்று அடுத்த நிலைக்கு போகணும். எப்படி அடுத்த நிலைக்கு போகணுமா? புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கில்லாதவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? புத்தி சொல்லுங்கள். ஒரு சபையினுடைய பொறுப்பு, நாம் புத்தி சொல்ல வேண்டிய ஸ்தானத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா அப்போ புத்தி சொல்லணும்னா என்ன அர்த்தங்க? புத்தி சொல்லணும்னா என்ன அர்த்தம்? நான் சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு உங்களை பார்த்து சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது சரியா? நானே சாக்லேட் சாப்பிட்றேன், ஒரு நாளைக்கு ஒரு 5 சாக்லேட் சாப்பிட்றேன். சாக்லேட் சாப்பிட்டுட்டு பிள்ளைகளை பார்த்து சாக்லேட்லாம் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு கெடுதி அப்படி நான் சொன்னால், பாஸ்டர் நேற்றே ஒரு சாக்லேட் சாப்பிட்டதை நான் பார்த்தேன் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லிவிடுவாங்க. அப்போ வசனம் சொல்லுகிறபடி புத்தி சொல்லுங்கள் என்று சொன்னால், அதுக்கு முன்ன நம்ம எப்படியா இருக்கணும்? முன்மாதிரியா இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய வருகைக்கு அவர் வரப்போறார் சொல்லிக் கொண்டிருக்கிறது அவருடைய ஆயத்தம் அல்ல, நான் முன்மாதிரியான ஒரு சபையாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
மற்றவர்களுக்கு புத்தி சொல்லும்படி கர்த்தர் நம்மளை அந்த சபையில வைத்திருக்கிறார். அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. அப்படி புத்தி சொல்லும் போது ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், நான் சரியா இல்லாமல் இன்னொருவருக்கு புத்தி சொல்ல முடியாது. எனவே நான் சரியாக வேண்டும், நான் சரியாகணும். சபையினுடைய பொறுப்பு அது. இரண்டாவது விஷயத்தை பார்த்தீங்கன்னா, திடன் அற்றவர்களை தேற்றுங்கள். யாரை தேற்றணுமா? திடன் இல்லாதவர்கள். சில பேர் பலவீனமா இருப்பாங்க, விசுவாசத்திலே சோர்ந்து போய் இருப்பாங்க, நம்பிக்கையில தளர்ந்து போய் இருப்பாங்க, பல வருஷங்களா இருந்தாலும் ஒரு தளர்ந்த நிலைமையில் இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னா, தளர்ந்து போய் இருக்கிறவங்கள மறுபடியும் தளர வச்சிடக்கூடாது. மறுபடியும் என்னத்தை 10 வருஷமா சபைக்கு வர்றீங்க, 15 வருஷமா சபைக்கு வர்றீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்கள மறுபடியும் என்ன செய்ய வச்சிடக்கூடாது, தளர்ந்து போயிட வச்சிடக்கூடாது. அவங்கள தூக்கி நிறுத்தணும். அல்லேலூயா. சபை விசுவாசிகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்னன்னா, பலவீனமா இருக்கிறவங்கள, திடனில்லாதவங்கள திடப்படுத்தணும். நம்ம என்கரேஜ் பண்ற விசுவாசிகளா இருக்கணும். தைரியமா இருங்க. உங்க வார்த்தையில தைரியம் வரணும். நீங்க தைரியத்தை சொல்லி கொடுக்கணும். சபையில தைரியத்தை சொல்லி கொடுக்கணும். கவலைப்படாத, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. தைரியமா இருங்க. நீ வாசிக்கிற வேதம் உன்னை கைவிடாது. நீ தூக்குற வேதம் உன்னை கைவிடாது. நீ செபிக்கிற ஜெபம் உன்னை கைவிடாது. நீ ஆலயத்தில் இருக்கிற, நீ பாடி துதிக்கிற, கையை தட்டுற, கையை உயர்த்தி ஆராதிக்கிற ஆராதனை உன்னை கைவிடாது, உயர்த்தும். தைரியமா இரு அப்படின்னு சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துகிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் வருகைக்கு முன்னா சபை செய்ய வேண்டிய உத்தரவாதம். அல்லேலூயா. நானே திடன் இல்லாம இருக்கிறேன், அது ஸ்டேட்மெண்ட் அல்ல. நான் பலன் இல்லாம இருக்கிறேன், அது ஸ்டேட்மெண்ட் அல்ல. நான் கண்டிப்பாக பலனடைய வேண்டும். ஏன்னா இந்த களங்கமில்லாத ஞானப்பால்ல வளர்றோம் அல்லவா? இந்த களங்கமில்லாத ஞானப்பால் அல்லவா நம்மை பலப்படுத்துகிறது. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிற இந்த வசனம் அல்லவா நம்மை பலப்படுத்துகிறது. இந்த வசனத்தை பெற்ற இந்த வசனம் நம்மை தேற்ற வேண்டும். இந்த வசனம் நம்மை பலப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை பலப்படுத்துவது மாத்திரமல்லாமல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க நம்ம பலப்படுத்துகிற ஊழியத்தை தான் செய்யணும். அல்லேலூயா. யாரும் சோர்வுடைய ஊழியத்தை செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போற ஊழியத்தை செஞ்சிடக்கூடாது. நான் ஆரம்ப நாட்களில் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வரும்போது நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வர்றேன். கொஞ்சம் சம்பளமோ நிறைய சம்பளமோ, ஆனால் கை நிறைய காசு இருக்கும் அந்த நாட்களில். அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்காக ஊழியத்துக்காக நான் வர்றேன். வரும்போது எங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகள் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் சொல்லலை, ஒருத்தர் சொன்னார், ஏப்பா நீ எதுக்கு ஊழியத்துக்கு போகிறேன்னு எனக்கு தெரியுது, நீ எதுக்கு பைபிள் காலேஜ் படிக்க போகிறேன்னு எனக்கு தெரியுது அப்படின்னாரு. என்ன அப்படின்னா அவர் சொல்கிறாரு, அங்கே இலவசமாக சோறு போடுவாங்கன்னு தானே நீ போகிற அப்படின்னாரு. இலவசமாக அங்கே சோறு போடுவாங்கன்னு சொல்லி தானே நீ அங்கே பைபிள் காலேஜுக்கு போகிற. ஏன்னா எங்கள் நிலைமை அப்போ அப்படி இருந்துச்சு. அதனால் எங்கள் நிலைமையை பார்த்து அவங்க அப்படி கணக்கிட்டாங்க. எங்கள் நிலைமையை பார்த்து அப்படி சொன்னாங்க. ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒருத்தருடைய நிலைமையை வைத்து நாம் ஒருவரையும் காயப்படுத்தக்கூடாது. ஒருத்தருடைய சூழ்நிலைகளை வைத்து நாம் ஒருவரையும் காயப்படுத்தக்கூடாது. நீங்களும் நானும் மற்றவர்களை உற்சாகம்தான் படுத்த வேண்டும். போப்பா ஊழியம் செய்ப்பா, நமக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு ஆட்கள் தேவை, நீ ஊழியம் செய், கர்த்தருடைய வல்லமையை பயன்படுத்துவார், உயர்த்துவார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் தேவை. என்ன சொல்றீங்க? ஆமே. அல்லேலூயா. மற்றவங்க ஊழியத்துக்கு வர்றத, மற்றவங்க ஜெபம் பண்றத, சில பேர் பார்த்தீங்கன்னா போய் ஜெபம் பண்ற ஊழியத்தை செய்யறோம்னா, நீ ஜெபம் பண்ணி நடந்துருவாக்கும் அல்ல, நீ ஜெபம் பண்ணி நடந்துருமா, ஏப்பா நீ எல்லாம் இதுக்கு அந்த வேலை செய்யற, அப்படி அல்ல. உற்சாகப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. போ தம்பி, முடிஞ்சதை செய், கர்த்தருக்காக முடிஞ்சதை செய், தாங்குங்க, தேய்ச்சுங்க, தள்ளுங்க, புஷ் பண்ணுங்க. மக்களை, விசுவாச பிள்ளைகளை புஷ் பண்ணுங்க, விசுவாசத்தில் வளர வைங்க, தைரியத்தில் வளர வைங்க, ஜெபத்தில் ஊக்கப்படுத்துங்க. இதுதான் சபையின் பொறுப்பு. வருகைக்கு முன்னால சபை செய்ய வேண்டிய வேலை இந்த வேலை தான்.
அவர் வருவார் வருவார் சொல்லிக்கிட்டே இருக்கிறது அல்ல, அவர் வருகைக்கு முன்னால சபை இந்த வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும். தைரியப்படுத்துகிற வேலை, திடப்படுத்துகிற வேலை, உற்சாகப்படுத்துகிற வேலை, இதை சபை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வாயிலிருந்து ஒரு நாளும் நெகட்டிவான வார்த்தை வரக்கூடாது, எதிர்மறையான வார்த்தை வரக்கூடாது, நேர்மறையான வார்த்தை தான் வரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நேற்றைக்குரிய செய்தி நம்ம ஆடியோ மெசேஜை கேட்டீங்களா? யாராவது சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறோம். முந்தா நாள் யாரும் கேட்கலையா? பைபிள் ஒரு வசனம் இருக்குது, முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் வருவார்கள் அப்படின்னு. ரட்சிக்கப்படாதவங்க கல்லுப்பட்டியில் இருக்கிற எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் விசுவாசிகளை நீங்கள் கேட்கலைங்கிறீங்க, அதான் ஒரு வருத்தமாக இருக்குது. பார்த்துக்குங்க, நீங்கள் முந்தினவங்களா பிந்தினவங்களான்னு தெரியல. உங்களுக்கு நாங்கள் ஒரு மெசேஜை நாங்கள் போடணும்னா என்ன கஷ்டம் தெரியுங்களா? நான் நைட்டு 12 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா எந்த சத்தம் வரக்கூடாது. நமக்கு ஒரு ஏசி ரூமெல்லாம் கிடையாது. நான் ஒரு பிரசங்கம் பண்ணுறேன்னா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ரெக்கார்ட் பண்ணி திடீர்னு நாய் குலைச்சிடும். நாய் குலைச்சிருச்சுனா அச்சோ போச்சுடா நாய் குலைச்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே அந்த ரெக்கார்ட் ஆயிரும் நாய் குலைச்சது. அதனால அப்புறம் மறுபடியும் அதை அழிச்சிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி நான் 3-4 முறை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஒரு மெசேஜ் சாதாரணமாக கிடையாதுங்க. நைட்டு 12 மணிக்கு உட்காந்து மெசேஜ் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஏதோ நான் போகிற போக்கில், மதுரைக்கு போகிற போக்கில் நான் பண்ணி அனுப்புகிறேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? பொழுது இல்லாமல் எனக்கு பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கிறோம், இதை நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் அப்போ என்ன செய்ய போகிறீங்க? ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க? இதையே செய்ய முடியலன்னா வேற என்ன செய்ய போகிறோம்? கேட்கறது கஷ்டமா? கல்லுப்பட்டியில் இருக்கிறவங்க ராமேன், சுப்பே, முருகே இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்கிட்ட, ஐயா நல்லா இருந்துச்சியா, வாயின் அதிகாரம், நாவின் அதிகாரம் அருமையாக பேசுனீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் சொல்கிறாரு, என்னை பார்த்து நான் டேங்க் மேலே மொட்டை மாடில் போய் டேங்க்கில் தண்ணி ஏறதை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் பேசுகிறது அப்படியே எனக்கு கேட்டுச்சு, டேங்க்கு நிறைஞ்சிருச்சு, போனாலும் போயிட்டு போகுது தண்ணி, அது வாழைக்கு தானே பாயுது, போனாலும் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நான் டேங்க் நிறையிற வரை, நான் மெசேஜ் முடிகிற வரைக்கும் நின்று கேட்டேங்க. யார் சொல்கிறா? கல்லுப்பட்டில் இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, இந்து மக்கள் சொல்கிறாங்க, விசுவாசிகள் சொல்லலை, இந்து மக்கள் சொல்கிறாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா பார்த்துக்குங்க, முந்தினவங்க பிந்தினவங்களா மாறிடக்கூடாது, பிந்தினவங்க முந்தினவங்களா மாறிடக்கூடாது. கவனம் கவனம், ரொம்ப கவனம். ஒரு மெசேஜ் உங்களுக்கு சாதாரணமாக கிடைப்பது அல்ல. அது ஒரு 10 நிமிஷம் மெசேஜுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறோம், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவ சமூகத்தில் இருந்து தான் ஒரு மெசேஜ் வரும். அதை ராத்திரி 12 மணிக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். நான் 12 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை நான் போட்டு கேட்டு இதில் ஏதாவது பிழை இருக்குதா, வார்த்தை பிழை இருக்குதா, சொல் பிழை இருக்குதா, இதெல்லாம் நான் பார்த்து, அப்படி ஒரு வேளை பிழை இருந்தால் அதை கரெக்ட் பண்ண முடியாது, மறுபடியும் அழிச்சிட்டு தான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ண முடியும். நான் மறுபடியும் அதை கேட்டு அதை ஃபைனல் பண்ணிவிட்டு நான் படுக்க 1 மணி ஆகும். 1 மணிக்கு நான் படுத்துட்டு 4 மணிக்கு எந்திரிக்கணும். நான் பார்த்துக்குங்க, உங்கள் கைக்கு வர்ற மெசேஜ் சாதாரணமானது அல்ல. அதுக்கு நாங்கள் தூக்கத்தை கிரயம் பண்ணுகிறோம், பல சிரமங்களை கிரயம் கொடுக்கிறோம். அதனால் தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு அனுப்புகிற மெசேஜை கேளுங்க. நீங்கள் பலனடைவதற்காகத்தானே. அதனால் அலட்சியமாக இருக்க வேண்டாம். அப்படியானால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி வசனம் சொல்லுகிறது, திடனற்றவர்களை தேற்றுங்கள். திடனில்லாதவர்களாக இருக்கிறார்களா? சபையிலே ஒருவேளை திடன் இல்லாமல் இருக்கிறாங்களா? தாங்குங்க, அவங்கள தேய்ச்சுங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க, தட்டி கொடுங்க, விசுவாசத்தில் தட்டி கொடுங்க. நாங்கள் எங்கே முடிஞ்சோனி சோத்திரம் சொல்லாமல் கூட ஓடுற ஆட்களாக இருக்கிறோம். எங்களுக்கு கூட தட்டி கொடுக்க காலை தட்டி விட்டுல ஓடி போயிடுவோம் போல இருக்கு. இல்லை பிரியமானவர்களே, அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். நாம் நின்று, வாரத்துக்கு 1 முறை சபை கூடி வர்றோம், எல்லாம் நின்று கொஞ்சம் பார்த்து எல்லாரோடு பேசி ஒரு அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துங்க. பரிசுத்த வசனம் இங்கே அப்படிதான் சொல்லுது, சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடைய வாழ்த்துங்கள். இதெல்லாம் ஆரம்பகால பெந்தகோஸ்து சபையில் இருந்ததுங்க. ஆரம்பகால பெந்தகோஸ்து சபையில் திருவிருந்து முடிஞ்ச பிறகு எல்லாரும் முத்தம் கொடுத்து வாழ்த்துவார்கள். இப்போ கடிச்சு வச்சு விடுவோம். அன்னைக்கு முத்தம் கொடுத்து வாழ்த்துன நாட்கள் உண்டு. யாருக்கு தெரியும்? இதெல்லாம் உங்களுக்கு
நான் பாஸ்டர் எமோஜான் சபையில் திருவிருந்து கொடுத்தவனே பாஸ்டர் எமோஜான் நானும் நாங்கள் மாற்றி மாற்றி முத்தம் கொடுத்து கொள்வோம். அந்த நாட்கள் அப்படித்தான் இருந்தது. சபை விசுவாசிகள் ஆராதனை முடிஞ்சோனி பின்னங்கால் பெடல் அடிக்க யாரும் ஓட மாட்டாங்க. அந்த நாட்களில் நிறுத்தி பார்த்து விசாரித்து எப்படி இருக்கிறீங்க, வாரத்தில் ஒரு நாள் சபை கூடி வர்றோம், அவசரமாக போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒருவரோடு ஒரு பேசி ஒருவருக்கு ஒரு பரிசுத்த முத்தம் கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளான அன்பை வெளிப்படுத்துவார்கள். இதான் ஆரம்பகால பெந்தகோஸ்தே சபை. அதனால தான் இங்கே 26ஆம் வசனம் சொல்லுகிறது, சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களை, நீங்கள் முத்தம் கொடுக்காட்டாலும் பரவாயில்லை, ஒருவரை ஒருவர் விசாரியுங்கள். ஒருவரை ஒருவர் விசாரியுங்கள். நீங்கள் விசாரிக்கும் போதே ஒருவேளை ஒருத்தர் பலவீனமாக இருந்தா அவங்கள தட்டி கொடுங்க, தோளை தட்டி கொடுங்க, தைரியப்படுத்துங்க. தைரியமா இருப்பா, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் கைவிட மாட்டாரியா, சொல்லுங்க சொல்லுங்க. நிச்சயமா நீங்கள் பலவீனரை தாங்குகிற ஊழியத்தை செய்ய வேண்டும். நம்ம வெளியில போய் செய்கிறோமோ இல்லையோ, நம்ம ஆண்டவர் சொல்றாரு, காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். அல்லேலூயா. நாம் காண்கிற சகோதரன், நான் காண்கிற சகோதரி, என் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற சகோதரி, என் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூற தெரியவில்லை என்றால் கண்ணுக்கே தெரியாத கடவுளிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்ப கடவுளை நாம் எப்படிதான் அன்பு கூற வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்க உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், எனக்கு காண வந்தீர்கள். அப்படின்னு ஏன் சொல்றார் அப்படின்னா, இவர்கள் வடிவில் தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார். இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். எனவே நாம் ஆண்டவருக்கு சேவை செய்கிறோம், ஆண்டவருக்கு சேவை செய்கிறோம் இல்லை, ஆண்டவருடைய நாமத்தினால் மற்ற மனிதர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளால் முடிந்தவரை நேற்றைக்கு ஒருத்தர், நாங்கள் இங்கே இதெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், சைட்லலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒருத்தர் கட்டப்பையை தூக்கிட்டு வந்தார். வந்தவொடனே, ஐயா நான் வேலை செய்யட்டுமா, எனக்கு எனக்கு கொஞ்சம் வேலை கொடுக்குறீங்களா, எனக்கு அந்த வேலை செஞ்சால் ஒரு கூலி கொடுப்பீங்கள்ல, நான் வேலை செய்யட்டுமான்னார். ரொம்ப பரிதாபமாக இருந்தார். அப்புறம் நான் கேட்டேன், எங்கேருந்து வர்றீங்க? ஐயா நான் என் ஊர் சிவகாசி, நான் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போனேன், டீ குடிக்கிறதுக்காக வாடிப்பட்டிக்கிட்ட வண்டியை நிப்பாட்டினாங்க, நான் இறங்கிட்டே பஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வெறுங்கையா வந்துட்டு இருக்கிறையா, அங்கங்கே லாரியை பிடிச்சி வந்திருக்கிறேன், இப்போ எனக்கு பசிக்குது, நான் ஊருக்கு போகணும், நாங்கள் செத்த வேலை பார்த்தா எனக்கு ஏதாவது காசு கொடுப்பீங்க, அதை வச்சு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னாரு. அப்போ தான் கேட்டேன், நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்க? நேற்று மத்தியானம் சாப்பிட்டது. சரி பரவாயில்ல, வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், நீங்கள் உட்காருக்கும் போது உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பையங்களாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு தோசை வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சோம். சாப்பிட வச்சுட்டு அப்புறமா கேட்டேன், சாப்பிட்டுட்டீங்க, இப்போ உங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இருக்கா அப்படின்னு. இல்லையா, நடந்து வந்தது எனக்கு கால் கஷ்டமாக இருக்குது, நான் சரி பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் கையில் கொடுத்து அனுப்பி விட்டோம். இப்படி நமக்கு என்னன்னு சொன்னால், மற்றவருடைய தேவையை அறிந்து நம்ம வேலை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய சபையில் இப்படி தேவை யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, நீங்கள் கொடுத்து உதவ வேண்டாம். நீங்கள் வாட்டில் என்னத்தையாவது கொடுத்துட்டு பாசு தான் நாளைக்கு அவங்களுக்கு தாங்குங்க அப்படின்னு பாஸ் சொன்னான்னு அவங்களுக்கு 10,000 ரூபா கடன் கொடுத்து அவங்க தரமாட்டேங்கிறாங்க பாஸ்டர், நீங்கள் சொன்னதுனால தான் பாஸ்டர் கொடுத்து அப்படின்னு இந்த நீங்கள் அன்பை வழங்குங்கள். பணத்தை கொடுத்துட்டு சிக்கிக்கொள்ள வேண்டாம். நான் அவங்க சபைக்குள்ளெல்லாம் கடன் கொடுத்துக்கிட்டலாம் நீங்கள் இருந்து சிரமப்பட வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அன்பை கடனாகி கொடுங்கள். அல்லேலூயா. ஆமாம், வேற ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு வேலை கொடுத்தா, ஒரு வேலை நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா, நீங்கள் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, எதிர்பார்க்காம கொடுங்க. அவங்க திருப்பி தருவாங்கன்னு கொடுக்கக்கூடாது, திருப்பி தருவாங்கலாம் கொடுக்கக்கூடாது, எதிர்பார்க்காம கொடுங்க. வந்தாலும் ஏற்றுக்குங்க, வரலனாலும் விட்டுருங்க. என்ன அபி சரிதானா? நகத்தை கடிக்காத, ரைட். அதனால விசுவாச பிள்ளைகள் அப்படிப்பட்ட நிலையில் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். அல்லேலூயா. நமக்கிட்ட மட்டும், நம்ம வீட்டாளர்கள்ட்ட மட்டும் இல்லை, எல்லாரிடத்திலும் நம்முடைய சாந்த குணம் வெளிப்படணும். அல்லேலூயா. எல்லாரிடத்திலும் சாந்த குணம் வெளிப்படணும். நீங்கள் கவனிக்கிறீங்களா? உங்கள் சாந்த குணத்தை ஊர் கவனிக்கும், மற்றவங்க கவனிப்பாங்க. நீங்கள் நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லை, நம்மளை 1000 கண்ணு பார்க்கும். நம்முடைய சாந்த குணம் இந்த வேதத்தை தூக்குறதுடைய அடையாளத்தை சமுதாயம் எதிர்பார்க்கும்.
இந்த வேதத்தை தூக்குறாங்களே இவங்க எவ்வளவு சாந்தமா இருக்கிறாங்கிறத சமுதாயம் நமக்கு மார்க்கு போடும். உங்களுக்கு தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நீங்க தண்ணி பைப்பில் போய் சண்டை போடுங்க, உடனே உங்களை பார்த்து சொல்லுவாங்க, பைபிள் படிக்கிற, ஜெபம் பண்ற, நீ இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்லுவேன், உலகம் கிறிஸ்துவை அறியவில்லை, ஆனால் கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று உலகம் அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. உலகம் கிறிஸ்துவை அறியவில்லை, ஆனால் கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று உலகம் அறிந்திருக்கிறது. வருகைக்கு எதிர்பார்த்திருக்கிற சபையே நாம் எவ்விடத்திலும் நம்முடைய சாந்த குணத்தை பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய பொறுமையை இழந்துடக்கூடாது. நாம் பல விதங்களில் நம்ம பலரோடு பழக வேண்டிய சூழ்நிலை வரும். வேலை செய்கிற இடத்துல பலரோடு பழக வேண்டிய நிலை வரும். அங்கெல்லாம் நம்முடைய சாந்த குணம் வெளிப்பட வேண்டும். நாம் எந்த மனுஷரோடு பழகுறோமோ அங்கெல்லாம் ஒரு நாள் இவன் கோபக்காரங்கிற பேச்சை எடுத்துடக்கூடாது. இவர் கோபக்காருங்க, படு கோபக்காருங்க அப்படிங்கிற பேச்சை வாங்கிடக்கூடாது. நாம் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருக்கணும். எல்லார் மேலும் நம்முடைய சாந்த குணம் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. வருகைக்கு எதிர்பார்த்திருக்கிற சபையே, வருகைக்கு எதிர்பார்த்திருக்க சபையே, வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவதை விட அதுக்கு முன்னால நாம் செய்ய வேண்டிய வேலை, நாம் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும், திடனில்லாதவர்களை தேற்ற வேண்டும், அதே சமயத்தில் பலவீனரை தாங்க வேண்டும், எல்லா இடத்திலும் நீடிய சாந்தமாய் இருக்க வேண்டும். இத்தனையும் நமக்கு இருக்கணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வருகைக்கு எதிர்பார்த்திருக்கிற நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கர்த்தருடைய பிள்ளைங்க சந்தோஷமா தான் இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. வெளியில இருக்கிறவங்களும் அழுகிறாங்க, உள்ள இருக்கிற நம்மளும் அழுதுகிட்டு இருந்தா அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சந்தோஷத்துக்கு தடையாய் இருக்கிற விஷயம் என்ன? கவலை. அடுத்த வசனம் சொல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா என்ன செஞ்சா சந்தோஷமா இருக்கலாங்கிறத பவுல் சொல்றாரு இங்க. நீங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஏன் இன்னைக்கு சபையில சந்தோஷம் குறையுது? கவலையை தூக்கி நம்ம சுமக்கிறோம், கவலைகளை நம்ம சுமக்க ஆரம்பிச்சிட்டோம், தேவைகளை நினைச்சு புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனா வசனம் சொல்றபடி செஞ்சோம்னா நம்ம கவலையே வராது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்திருங்க, தெரியப்படுத்துங்க. ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க, போதும், அது போதும். எப்படி? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால. வசனம் சொல்லுகிறது, அநேக ஸ்தோத்திரங்களினால கிருபை பெருகும். அல்லேலூயா. நீங்க ரொம்ப ஸ்தோத்திரம் சொல்ல 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 உங்க வாழ்க்கையில கிருபை பெருகுங்க. நம்மளாம் ஸ்டைலா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர் 4 ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு நம்ம கதையை முடிக்கிறதுனால நமக்கு நம்மளை கவலை போகவே போகாது. ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். கிருபை பெருக 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 பெருகிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த டிபிஎம் சபையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்குனே ஒரு நிறைய நேரம் வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு 3/4 மணி நேரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். அவங்க சாதாரணமாக தான் சோத்திரம் சொல்லுவாங்க, ஆனால் அந்த சோத்திரம் சொல்லி சொல்லி சொல்லியே அந்த கிருபையில் வளருவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பழகணுங்க, இதெல்லாம் நம்ம பழகணும். சோத்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சோத்திரத்தில் கிருபை இருக்குங்க. சோத்திரம் பண்ண 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 சோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க நம்ம விண்ணப்பங்களை தெரியப்படுத்த அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தையை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள காத்துக்கொள்ளும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவருடைய வருகை எதிர்நோக்கி இருக்கிற சபை சந்தோஷத்துல குறையக்கூடாது. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சங்கீதத்தில் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே மனமகிழ்ச்சியா இருந்தேன். எப்பெல்லாம் ஆலயத்துக்கு வர்றோமோ அப்பெல்லாம் எதை ஆண்டவர் தருவார்? மனமகிழ்ச்சி.
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே நிறைய பேருக்கு கர்த்தருடைய ஆலயம் மகிழ்ச்சியாக இருக்கிறதா அல்லது சிரமமா இருக்குதா? இன்னைக்கு வேற முகூர்த்தம், இன்னைக்கு அங்கே வேற கிடா வெட்டுறாங்க, இங்கே வேற காது குத்து வைக்கிறாங்க, இது சர்ச்சுக்கு போனால் பாசு போட்டுருவாரு அப்படின்னு சிரமப்பட்டு வந்திருக்கிறீங்களா? என்ன சொல்றீங்கம்மா? அப்படி யார் வர்றீங்களா? அப்படி நீங்க பாசுக்காக வந்தால் அது உங்களுக்கு பலனே அளிக்காது. தாகம், வசனத்தை கொடுத்த தாகம், ஏக்கம், ஆண்டவர் மேல அந்த ஏக்கம். தாவீது சொல்றார், ஆண்டவரே மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மிடத்தில் தாகமா இருக்குது, வாஞ்சையா இருக்கு. அதை காட்டணுங்க. அந்த வாஞ்சையை காட்டணும். அந்த வாஞ்சைக்கு யாரும் உங்களை புஷ் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. யாராவது பின்னிருந்து தள்ளணுங்கிற அவசியமா நினைச்சிடாதீங்க. உங்களை எல்லாம் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது சொல்றோமா? எல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுங்க. சந்தோஷம் நம் வாழ்க்கையை பொறுத்து இயல்பாய் வர வேண்டியது. அல்லேலூயா. கையை தட்டுங்கன்னு சொல்லலாம், சந்தோஷப்படுங்கன்னு சொல்ல முடியுமா? அது என் வாழ்க்கையின் உணர்வை பொறுத்து வெளிப்பட வேண்டியது, என் வாழ்க்கையில் இருக்கிற நிலைமையை பொறுத்து வெளிப்படுவது. எனவே சந்தோஷத்தை தேவன் கொடுக்க வேண்டும். அப்படி சந்தோஷத்தை தேவன் கொடுக்க வேண்டுமானால் அதுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கவலைப்படுறதை நிறுத்தணும். அல்லேலூயா. கவலைப்படுறதை நிறுத்தணும். கர்த்தர் எந்த ரூட்ல எந்த ஆங்கிள் எப்படி வேணாலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எந்த ரூட்லையும் கர்த்தர் அற்புதம் செய்வார். அவருக்கு இதுதான் வயா அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த வழியாகத்தான் கர்த்தர் அற்புதம் செய்வார் அப்படின்னு அவருக்கு ரூட்டே கிடையாது. அவர் எந்த ரூட்லையும் வருவார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைக்கிற ரூட்டெல்லாம் கைவிட்டுரும். நான் முத திருமணம் பண்ணி ஒரு வாரத்தில் நான் ஒரு வாரத்திலே கையில் காசு இல்லை. எங்கள் ஊர்லேருந்து மதுரைக்கு வர்றது காசு இல்லை. அப்போ நான் எங்கே போகிறேன்? எங்கள் பாஸ்ட்டு போகிறேன். ஏன்னா எங்கள் பாஸ்ட் எப்போவுமே என்னை சும்மா அனுப்ப மாட்டார். எங்கள் பாஸ்ட்டு இதான் எப்போ போனாலும் எப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 50 ரூபாயா கையில் கொடுக்காம இருக்க மாட்டேன் எங்கள் பாஸ்ட். அதனால நான் என்ன பண்ணுறேன், அதுவும் முத திருமணம் ஆகி போகிறோம். அப்போ பாஸ்ட் சும்மா விட போகிறாரு நம்மளை அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு அப்படி நான் நினச்சிட்டு போனேன் எங்கள் பாஸ்ட்டை பார்க்க. அங்கே போனால் எங்கள் பாஸ்ட்டு, என்னப்பா நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு ஒரு வெயிட்டாக ஜெபம் பண்ணி போயிட்டு வாப்பான்ட்டாரு. ஒன்றுமே கொடுக்கல. இல்லைனா எப்பவும் வெறுங்கி அனுப்ப மாட்டாரு, இன்னைக்கு இப்படி பண்ணிட்டாரு. அதுவும் புதுசாக திருமணம் ஆகி போகிறோம் அப்படின்னா நல்லாவே செய்வார் நினச்சா இப்படி செஞ்சுட்டாரே அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நினைத்ததெல்லாம் ஒரு 100 ரூபா கொடுப்பாரு. ஏன்னா அன்னைக்கு மதுரைக்கு வரணும்னா எனக்கு ஒரு 100-150 ரூபா இருந்தால் போதும். நான் அதைத்தான் எதிர்பார்த்தேன். ஆனால் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே வர்றோம், வெளியே சொல்ல முடியாமல் வர்றோம். ஆனால் நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா? எங்கள் சபை விசுவாசி ஒருத்தர் அப்படி அவர் வீட்டெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறோம். அவர் என்னை பார்த்து கூப்பிட்டாரு, காசு வா அப்படின்னாரு. அப்புறமா உள்ளே போனால் நாங்கள் முத போனோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு உடனே சாப்பாடு விருந்து ஏற்பாடு பண்ணிட்டார். அவர் விருந்து ஏற்பாடு பண்ணி கடைசியில் நாங்கள் ஒரு மணி நேரம் அங்கே உட்காந்துருக்குறோம். அப்போ கொண்டாந்து ஒரு கவர் கொடுக்குறாரு. அந்த கவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இந்த கவர் யார் தெரியுமா? நம்முடைய சபையிலிருந்து துபாய்க்கு வேலைக்கு போனால் அந்த பிரதர் பேர். ஏன்னா எனக்கே அவரை தெரியாது. ஏன்னா அவர் போய் ரொம்ப 4-5 வருஷம் ஆச்சு. துபாய்க்கு வேலைக்கு போயிருக்காரு. அவர் என்ன நினைச்சாரோ தெரில, உனக்கு கொடுக்க சொல்லி இந்த காணிக்கை அனுப்பியிருக்கார். அல்லேலூயா. நான் அவருக்கு ஒரு இன்விடேஷனும் கொடுக்கல, எனக்கு திருமணம் சொல்லி ஒரு இன்விடேஷனும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. ஆனால் அவர் சொல்றாரு, உனக்காக உன் பேரை போட்டு இதை அனுப்பியிருக்கார் தாசு, இந்தா அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தார். எப்படி பாருங்க, சில நேரத்தில் நம் நினைவுகள் தேவனுடைய நினைவாக இருக்காது. நான் என்ன நினச்சி போகிறேன், எங்கள் பாஸ்ட் வசதியானவர், எங்கள் பாஸ்ட் என்னை வெறுமையை அனுப்ப மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் பாஸ்ட் மூலமாக கர்த்தர் கொடுக்கல. நீ இப்படியா நினைக்கிற? என் பாதையே வித்தியாசமானது, நான் காட்டுகிற விதமே வித்தியாசமானது. என் அன்பு திருச்சபையே, நீங்கள் எதை நினைச்சோம், நான் இதை நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இது நடக்கலை, நான் இதை நினச்சிட்டு இருக்கேன், இது நடக்கலை அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் நினையாத பாதையில் கர்த்தர் நடத்துவார், நீங்கள் அறிந்திராத பாதையில் கர்த்தர் நடத்துவார். எனவே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கவரை கொடுத்தாங்க. கவர் எடுத்து பார்த்தா 1000 ரூபா இருந்துச்சு. அல்லேலூயா. நான் எதிர்பார்த்தது 100 ரூபா.
கர்த்தர் கொடுத்தது அதை விட 10 மடங்கு அதிகம் 1000 ரூபாயை கர்த்தர் தந்தார். சந்தோஷமா வந்தேன். அந்நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என் தேவைகளை சந்திக்கிறவர் அவர்தான். அவரே என் தேவைகளை சந்திக்கிறவர். எனவே என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கிட்ட வாங்க கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவினிடத்துல வாங்க கத்துக்குங்க. எப்படி போனா அவர்கிட்ட வாங்க முடியும்? நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, வாங்கிடலாம். ஜெபம் பண்ணிட்டே இருங்க, வாங்கிடலாம். விசுவாசத்தோடு இருங்க, வாங்கிடலாம். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கவலையை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணாதீங்க. கவலையை தூக்கி எறிஞ்சிருங்க. வசனம் சொல்ல, அவர் உங்களை விசாரிக்கிறவரால் அப்படினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலையை வச்சிருங்க, தூக்கி சமந்துக்கிட்டே ஜெபம் பண்ணாதீங்க. வச்சுட்டு கேளுங்க, கர்த்தர் தருவார். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். வைத்து விடுங்கிறத இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை எரிஞ்சுது. உன் பாரத்தை என்ன செய்யணும்? எரிஞ்சுது, அவர் பார்த்துக்குவார். அப்படிதான் சொல்லியிருக்கு. அதனால கர்த்தருடைய சபையில பிள்ளைகளை, விசுவாச பிள்ளைகளை எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். வருகைக்கு எதிர்பார்த்திருக்கிற சபை இருக்க வேண்டிய குணாதிசயம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற சபையா இருக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதை துக்கத்தோட சொல்லாதீங்க, சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆண்டவருக்கு சோத்திரம். இரண்டாவது, அடுத்த விஷயமா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பவுமே என்ன பண்ணணும்? வருகைக்கு எதிர்பார்த்திருக்கிற சபைக்குள்ள இருக்கிற குணாதிசயம் என்னன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். இடைவிடாமல் எப்படி? எந்த நேரமும் தலையை முக்கால் போட்டு முழங்கால் போட்டு சோத்திரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா? இல்லை, அப்படி அல்ல. எந்த நேரத்திலும் அவரை குறித்த சிந்தனை ஜபமாகவே ஓடிக்கொண்டிருக்கணும். அல்லேலூயா. வண்டி ஓட்டும் போது, ஆண்டவரே எனக்கு தந்த வாழ்க்கைக்காக சோத்திரம், ஜபம், ஆண்டவருக்கு நன்றி. வேலை செய்யும் போதும் எனக்கு கொடுத்த சுகத்துக்காக நன்றி. எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுவார். எப்படி சொல்லுவார்னா, முன்னாலாம் ஒரு அம்மா இருப்பாங்களாம். ஒரு அம்மா எப்படி அரிசி எடுத்து புடைப்பாங்களாம். இப்படி புடைக்கும் போது சொல்லுவாங்களா, ஆண்டவரே இது மாதிரி தான் நான் இப்படி அழுக்கும் கந்தையுமா கிடந்தேன். இந்த அரிசி, இந்த புழுதியை குப்பையை புடைச்சி தள்ளுறது போல என் வாழ்க்கையை குப்பையை எல்லாம் அகற்றிட்டு என்னை நல்ல அரிசியாக மாற்றுறது போல என்னை நல்ல பிள்ளையாக மாற்றிட்டீங்களப்பா அப்படின்னே சொல்லி அரிசி புடைப்பாங்களாம். இதான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறது. அரிசி அரிப்பாங்க. அரிக்கும் போது, இப்படி தான் உலகத்தோடு உலகமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், என்னை இப்படி நீங்கள் பிரித்து எடுத்தீங்களப்பா, கண்டு தனியாக அரிசி தனியாக பிரிக்கிறது போல என்னை பிரித்து எடுத்தீங்களப்பா, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்களாம். அல்லேலூயா. அரிசியா, வெறும் அரிசியா சாப்பிட முடியாது. அதை கொதிக்க வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு உலையில அரிசியை போடணும். ஆண்டவரே இப்படி தான் நான் பலப்படாமல் பக்குவப்படாமல் இருந்தேன், இப்படி என்னை வேக வைத்து என்னை பக்குவப்படுத்தி இன்னைக்கு என்னை வாழ வச்சிருக்கிறீங்களப்பா. இப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை சொல்லியே, காட்டு களை எடுக்க போறப்ப இப்படி தான் நாங்களும் களைகளாக கடந்தோம், இந்த களையை எடுக்கிறது போல எங்கள் வாழ்க்கையில் களை எடுத்தீங்களப்பா சொல்லிக்கிட்டே ஜெபம் பண்ணுவாங்களாம். இப்படியே சொல்லி இதாங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணும். சபையில் வருகைக்கு எதிர்பார்த்திருக்க சபைக்கு ஜெபம் ஒரு மூச்சாக மாற வேண்டும். அல்லேலூயா. மூச்சா மாறணும், சுவாசமா மாறணும். அதைத்தான் நம்ம பாடணும். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உண்மையே நான் ஆராதிப்பேன். எந்த நேரத்தில் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாஞ்சையை கிறிஸ்து இயேசுக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக சொல்கிறோம், எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலைனா நல்லது வந்தாலும் சோத்திரம் பண்ணுங்க, தீங்கு வந்தாலும் சோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அதனால எல்லாவற்றிலும் அதுக்கு என்னதான் செய்யணும்? சோத்திரம் செய்யுங்க. ரைட்டானது. யோபு போன வாரம் சொன்னார் பார்த்தீங்களா? போன வாரம் கேட்டோம் பார்த்தீங்களா? எல்லாவற்றிற்காக யோபு என்னதான் பண்ணாரு? சோத்திரம் தான் பண்ணார். சோத்திரம் பண்ணுங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கடைசியாக தீர்க்க தரிசனங்களை சுருக்கமாக சொல்ல வேண்டியதாகிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு. ஆவியை அவித்துப்படாதீர்கள். எந்த ஆவியை? நாம் பெற்ற ஆவியை என்ன பண்ணிடக்கூடாது? அவிச்சிடக்கூடாது. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திடக்கூடாது. நாம் பெற்ற ஆவியை அனல் மூட்டி எழுப்பணும். நாம் பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பணும். ஆவியை ஒரு நாள் அவிச்சு போட்டக்கூடாது, ஊதி விட்டுறக்கூடாது. பரிசுத்த ஆவிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அப்படித்தான் சொல்லுது. கடைசி வரைக்கும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எதை கொடுத்தாரோ, எந்த ஆவியை நமக்கு அருளி செய்தாரோ அதை கடைசி வரைக்கும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆவி அவித்துப்படாதுங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது அவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நம்ம சரியா கர்த்தருக்குள்ள இல்லைன்னா அவிஞ்சு போயிடும். ஒரு தீ விளக்குல எரிஞ்சுட்டு இருக்கும். முன்னெல்லாம் காண்டா விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காண்டா விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், தப்பன்னு எரியும்.
கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்காமல் விட்டு அப்படியே மங்கி 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 கடைசியில் அணிஞ்சே போயிடும். அதுக்கு என்ன தான் செய்யணும்? அப்படி அவியாமல் இருக்கணும். என்ன செய்யணும்னா அப்பப்போ தூண்டி விடணும். அதில் ஒரு சாம்பல் பூத்துருக்கும், ஒரு முட்டையாக சாம்பல் பூத்துருக்கும். அந்த சாம்பலை அப்பப்போ தட்டி விடணும். தட்டி விட்டால் தான் எரியும். அதுபோல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பெற்ற அந்த அபிஷேகத்தை நாம் அவித்திராதபடிக்கு அப்பப்போ ஜபம், துதி, ஆராதனை அப்படிங்கிற அந்த ஆயுதங்களை வச்சு தட்டிக்கிட்டே இருக்கணும். ஆவியா அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். ஆவியா அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் அற்பமாக எண்ணாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வாக்குகளை. தீர்க்க தரிசனம்னு சொன்னால் எங்கேயோ ஊழியக்காரங்க கொடுக்குற தீர்க்க தரிசனம், உங்கள் வசனமே தீர்க்க தரிசனம் தான். அல்லேலூயா. அந்த பாஸ்டர்கிட்ட போனால் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார், இந்த பாஸ்டர்கிட்ட போனால் இவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அவர் கொஞ்சம் இவரை விட நல்ல துடியான பாஸ்டர். அப்படிலாம் இல்லை, கையில் இருக்கிற வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம். நீங்கள் உட்காருங்க, வேதத்தோடு உட்காருங்க. இந்த வேதம் உங்களுடைய நிலையை எடுத்து சொல்லும். அப்படி சொல்ற அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அலட்சியம் பண்ணி விடாதீர்கள். தீர்க்க தரிசனங்கள் அற்பமா எடுத்துடாதீங்க. அடுத்து 21 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா நாளளவும் என்னென்ன இருக்குதோ, நம்ம காதில் என்னென்ன கேட்குறோமோ, இன்னைக்கு நல்ல உபதேசங்கள் பெருகிருச்சு. சிரிப்பின் உபதேசம், செழிப்பின் உபதேசம், நூதனமான உபதேசம், இப்படியெல்லாம் நிறைய பெருகிருச்சு. அதனால இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கலாம் பார்த்து நினைச்சிடக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்கிறோம், நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம். எப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்குறோமோ அப்போ நம்ம இந்த கண்ட்ரோல் நம்ம இருக்கவே மாட்டோம். நம்ம கண்ட்ரோல் பிசாசு கையில் போயிடும். அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம மாட்டிக்குவோம், நம்ம கையை எடுக்க முடியாது. என்னுடைய பிள்ளைகளை, அப்படியானால் இந்த காலகட்டத்தில் நூதன உபதேசங்கள் பெருகிவிட்டது, கள்ள உபதேசங்கள் பெருகிவிட்டது. சபையே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது சபைகள் என்ன செய்வாங்கன்னா, அபிஷேகம் வெளிப்பட்டால் அந்த மகிமையின் மேகமாக சபைக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆர்டிஃபிஷியல் அந்த மேகத்தை உருவாக்குறாங்க. இங்கேயே சாம்பிராணி புகையை போட்டுவிட்டு பற்ற வச்சுட்டு போக போதும். இன்னைக்கு அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலில் கொண்டு வந்துட்டாங்க. இப்படி இல்லை பிரியமானவர்களே, சபையில் ஒரு மகிமை வரணும். அதைத்தான் சோதித்து பார்த்து பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சோதித்து பார்த்து பிடித்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாங்காய் தோன்று எல்லாவற்றை விட்டு எதெல்லாம் விட்டு விலகணுமோ, சபையே வருகைக்குள்ள விலக வேண்டிய விஷயங்கள் எல்லாம் விட்டு விலகுங்க. தேவையில்லாத காரியங்களை பிடித்துக் கொள்ளாதீங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு பிடித்து கொண்டு உரிமை பாராட்டாதீங்க. பொல்லாங்காய் எதெல்லாம் பொல்லாப்பா தெரியுதோ, எதெல்லாம் தப்பா தெரியுதோ அதெல்லாம் விட்டுருங்க. அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்க வேண்டாம். இவன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டா மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண விஷயத்தை பல வருஷமாக அந்த சுமையை வச்சுக்கிட்டு, அந்த காயத்தை வச்சுக்கிட்டு மன்னிக்காமல் இருக்க வேண்டாம். எதெல்லாம் மனுஷனை மன்னிக்கணும், ஒருத்தரை மன்னிக்கணும். மன்னிக்கிற விஷயத்தில் நம்ம என்றைக்குமே குறைந்தவங்களாக இருக்கக்கூடாது. ஒரு சாதாரண விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்திக்கிட்டே காலம் பூரா விசனத்தோடே வாழக்கூடாது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகிருங்க. வருகைக்கு நாம் போக வேண்டுமானால் கடைசியாக சொல்லப்பட்டிருக்க 23, இதோடு முடிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றும் பரிசுத்தமாக்குவாராக. அல்லேலூயா. இப்போ கடைசியாக ஃபைனல் டச்சு என்ன சொல்கிறாருன்னா, சமாதானத்தின் தேவன் மேலே சொன்ன எல்லாவற்றிலும் உங்களை ஒரு ஸ்டேபிளாக நிறுத்துவாராக, பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம் முழுவதும் ஒரு ஃபுல் லைஃப். உங்கள் ஆவியிலையும், நம்முடைய ஆத்மாவிலும், நம்முடைய சரீரத்திலையும். சில பேர் ஆவியில் சரியாக இருக்கும், ஆத்மாவில் சரியாக இருக்கும், சரீரத்தில் சரி இருக்காது. நல்லா கவனிங்க. சரீரம் பிரச்சனைனா ஆத்மாவிலையும் அந்த பிரச்சனை வந்துடும். அதனால தான் வேதம் எப்போயுமே சரியாக சொல்லும், ஆவிலையும் சரியாக இருக்கணும், ஆத்மாவிலையும் சரியாக இருக்கணும், சரீரத்திலையும் சரியாக இருக்கணும். மூன்றும் சரியாக இருந்தால் தான் ஒரு ஃபுல் லைஃப். எனவே ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்க, ஃபைனலாக சொல்கிறாரு, குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்புக்குரிய திருச்சபையே, நம் வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், அந்த வசனத்தின்படி வாழ்வோம். மேலே சொல்லப்பட்டபடி நாம் வருகை எதிர்பார்த்திருக்க சபை என்கிற காரணத்தினால் மேலானவைகளையே நாடுவோம். கொலோசை நிருபத்தில் பவுல் எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்துவனுடைய வலது பார்சத்தில் இருக்கும் மேலானவைகளையே நாடுங்கள். பூமிக்குரியவைகளை அல்ல,
மேலானவைகளே நாடுங்கள். கொலோசியர் 3:1-2 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. மேலானவைகளை தேடும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லா கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு பேசின இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒரு அர்ப்பணிக்க வருகைக்கு எதிர்பார்த்திருக்கிற சபை நான். அவர் வரலன்னு சொல்ல தெரிய, இன்னும் வரல அப்படிங்கிறத சொல்ல நாம் துணிகிறோம். ஆனால் வருகைக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய ஆயத்தம் எப்படி இருக்கிறது? வருகையின் ஆயத்தம், ஒரு சபையின் வருகைக்குரிய ஆயத்தம் எப்படி இருக்கு? யோசித்து பாருங்கள். நான் எந்த அளவில் நான் தேற்றுகிறேன், இடனற்றவர்களை தாங்குகிறேன், விளைவினரை தாங்குகிறேன், இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. என் வழிகள் கர்த்தருக்கு உகந்ததாய் மாறட்டும், என் பாதைகள் ஆண்டவருக்கு உகந்ததாய் மாறட்டும், என் ஜீவியம் ஆண்டவருக்கு உகந்ததாய் மாறட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே, இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவே, இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம்
அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு முறை மட்டும் என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகத்தான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகத்தான் நான் பார்க்கணும். இதுதான் என் ஆசை, இதுதான் என் வாஞ்சை. இந்த வாஞ்சைக்காக தொடர்ந்து ஓடுவோம், தொடர்ந்து நம்மை கொண்டு செல்வா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதை செய்யத்தான் ஆண்டவர் சபையில் வைத்திருக்கிறார். நான் பலப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றார், நீ அந்த பேதுருவை பார்த்து, நீ பலப்பட்ட பின்பு உன் சகோதரரை தேற்று. கர்த்தர் நம்ம கையில கொடுத்த ஊழியம், தேற்றுகிற ஊழியம், நான் பலப்பட்ட பிறகு நான் தேற்றுகிற ஊழியம், என் கைகளினால் செய்கிற ஊழியம், என் நாவினால் செய்கிற ஊழியம், என்னுடைய சிந்தையிலே செய்கிற ஊழியம், இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். செய்வோம், ஆசையோடு செய்வோம், ஆசையோடு எதிர்பார்ப்போம், ஆசையோடு நிறைவேற்றுவோம். நம்மால் இயன்றதை கர்த்தருக்காக செய்வோம். அவர் வரும்போது வெறும் கையாய் நிற்காமல், அவர் வரும்போது வெறும் கையாய் நிற்காமல், ஆண்டவர் சமூகத்திலே தாளந்துகளை பெற்ற நாம் இன்னும் தாளந்துகளோடு கூட அவரை எதிர்கொள்வோம். தாளந்துகளை பெற்ற நாம் இன்னும் தாளந்துகளோடு எதிர்கொள்வோம். வெறும் கையாய் அவரை ஒரு நாள் எதிர்கொள்ளாதபடி அவர் பார்த்து சொல்லணும், மெச்சிக்கொள்ளணும். உண்மையும் உத்தவமுள்ள ஊழியக்காரனே, உண்மையும் உத்தவமுள்ள ஊழியக்காரனே என்று மெச்சிக்கொள்ள வேண்டும். மெச்சிக்கொள்ளும்படி ஓடுவோம், மெச்சிக்கொள்ளும்படி ஓடுவோம். அவருடைய பாராட்டுதலை பெறத்தக்கதாய் ஓடுவோம். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். எனவே கர்த்தரால் புகழப்படும்படி ஓடுவோம், பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். வசனம் என்கிற வார்த்தையின் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமது பிள்ளைகளுக்கு தருவீராக. அந்த வசனத்துக்குள் இருக்கிற பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அந்த வசனத்துக்குள் இருக்கிற இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வார்களாக. அந்த வசனத்துக்குள் இருக்கிற பலத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அந்த வசனத்துக்குள் இருக்கிற ஐஸ்வரியத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த வசனத்துக்குள் இருக்கிற சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த வசனத்துக்குள் இருக்கிற கிருபையை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, நிறைந்த நன்மைகளோடு, நிறைந்த ஆசீர்வாதத்தோடு உடைய பிள்ளைகளை உமது நாமத்தினாலே அனுப்புகிறேன். ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். கையிட்டு செய்கிற தொழில், வருமானம், பிரயாசம், உழைப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பிரயாணங்களிலே உடைய கரம் இருக்கட்டும். தீங்கு அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். உடைய செட்டைகளின் மறைவிலே மூடி மறைத்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.